ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த வழக்குல அந்த சிறுவனை கடத்துவதற்கு இவருடைய பின்னணி இருக்கு அப்படின்றது அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதற்கான எல்லா எவிடன்ஸ் இல்லாம நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை காவல்துறை எந்த விதமான ஆதாரம் இல்லாம நெருங்க முடியாது. மிக நீண்ட காலமாக கட்ட பஞ்சாயத்து பண்றது தொழில். இடையில சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம், இடையில கட்சியில நம்ம தலைவராக இருந்தாலும் முழுமையான தொழில் என்பது பல பேருக்கு என்னவாக இருக்கிறதுனா கட்ட பஞ்சாயத்து செய்யறது தான் முழுமையான தொழிலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்றான், இப்போ ஆளுங்கட்சியில கட்ட பஞ்சாயத்து பண்ணதுக்கு ஆள் இல்லையா, எதிர்கட்சியில மட்டும்தான் இருக்கானான்னு கேட்கறான். யாராக இருந்தால் என்ன, தனுஷோட தம்பிக்கு பதிலா தனுஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞன் பிடிபட்டிருந்தான்னா அவனை அடிச்சு கொண்டிருப்பாங்க, சொல்ல முடியாது. என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பான்னு தெரிய முடியாது. ஏதாவது துப்பாக்கியால சுட்டு கூட அவனை கொலை செஞ்சிருக்கலாம், ஓட விட்டு கூட அவனை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கூட எங்கேயாவது உருட்டி விட்டுட்டு விபத்துல இறந்து போயிட்டான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய நடவடிக்கையின் காரணமாக ஒரு பெரிய ஆணவ படுகொலை தடுக்கப்பட்டதாக தான் நான் பார்க்கிறேன். இவர் ஒரு தலித் தலைவரா இருக்கிறார். இப்போ சேகர் பாபு அவர்களுடைய மகள் சொல்லும் பொழுது அவர் மேல இந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இவர் தலித் தலைவர்ன்றதுனாலதான் இவரை கார்னர் பண்றாங்க. ஈஸியா 500 போலீஸ் அவர் வீட்டுக்கெல்லாம் போறதுன்னா அவர் ஒரு தலித் பின்னணியில இருந்து வர்றதுனாலதான் இந்த நடவடிக்கை. சேகர் பாபு மகள் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் மேல கடத்தல் வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கானது போடப்பட்டு அவர் மேல அவருடைய வீட்டுல அவர் கைது செய்ய போறதுக்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டதாக செய்திகள் வந்தது. அவர் கைது செய்யப்பட்டாருன்னு ஒரு சில ஊடகங்கள், அவர் கைது செய்யப்படல, வீட்டுல ஆளே இல்லை அப்படி சில ஊடகங்கள். ஆனா இப்போ தற்போது விசாரணைக்காக அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறாரு. இந்த வழக்கினுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். தனிப்பட்ட முறையில தனுஷ் என்கிற இளைஞனுக்கும் விஜயஸ்ரீ என்கிற பொண்ணுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த தனுஷ் என்கிற இளைஞன் தன்னோடு படிக்கக்கூடிய ஒரு மாணவியாக, கல்லூரி மாணவியாக இருக்கிற ஒரு பெண்ணோட ஒரு காதல் வசப்படுறான் பழகி. அந்த விஜயஸ்ரீ என்கிற பெண்ணுக்கும் இவனுக்கும் காதல் வசப்படுகிற போது 2 பேருக்கும் வேறு வேறு ஜாதியாக இருக்கிறது. அவங்க தேனி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பெண்ணு வனராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வசதியான சூழலில் இருக்கக்கூடியவருடைய மகள். அது சென்னையில் படிக்க வந்த இடத்துல வேறொரு பையனோட அது காதலிச்சு அது திருமணம் பண்ணுகிறதுக்கான சூழலோடு அது மாறுகிற போது அவருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அதை அவரால் தடுக்க முடியல. தன்னுடைய கைக்கு மீறி மகள் போய்விட்டாள் என்பதை அவரால் தாங்க முடியல. அதனால் அவர் என்ன செய்கிறார், எப்படியாவது பிரித்து விடணும் என்கிற முயற்சி செய்கிறார். அப்போ அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் அவர் சொல்கிறாரு, அவங்க எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இருக்குது, மகேஸ்வரிங்கிற ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, அவங்க எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இருக்குன்னு சொல்லி ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராம் என்கிறவரை கான்டாக்ட் பண்ணி பூவை மூர்த்தி இவங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து தான் அந்த பையனை தூக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி போன இடத்துல அந்த பையனை எப்படியோ அதை சுதாரித்து கொண்டோ அல்லது தெரிந்து கொண்டான்னு தெரியல, யதார்த்தமாக வெளியே போனானா என்று தெரியல. இவங்க தேடி போன நேரம் அவன் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பணைய கைதி மாதிரி அந்த தனுஷோடைய தம்பி இருந்திருக்கான், ஒரு 17 வயசு பையன், அவனை வண்டியில் ஏற்றி, போலீஸ் வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ அவனுடைய தாய் பதட்டமாகி, ஒருவேளை ஏதாவது விபரீதமாக நடந்து விடக்கூடாது, ஏதாவது ஒரு கொலை முயற்சி மாதிரி ஏதாவது நடந்துடக்கூடாது, ஒரு மோசமாக ஏதாவது தாக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினுடைய அவசர அழைப்பு எண்ணாக இருக்கக்கூடிய 100க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த 100 என்கிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணதில் அது ஒரு முக்கியமான தகவலாக மாறுகிற இடத்துல இதனுடைய கவனம் யாருக்கு வருது அப்படின்னா, அஸ்ரா கார்க் என்று சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய அதிகாரி. அவர் எப்படின்னா, அந்த சகாயம் ஐஏஎஸ்லாம் எப்படி எந்த தனிப்பட்ட அதிகார மையங்களுக்கெல்லாம் ஆட்பட மாட்டாரோ, யாருக்கும் பணிய மாட்டாரோ, நேர்மையின் பக்கம் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு அதிகாரி இடத்துல இந்த புகார் போய்விட்டது. அதனால அவர் என்ன செஞ்சிட்டார்னா, இதற்கு காரணமானவர்கள் யார் என்பதற்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போகிறப்ப அந்த தொலைபேசி உரையாடல், இன்னைக்கு வாட்ஸ்அப் கால் எல்லாம் நீங்கள் பல வகையான ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் சிசிடி கேமராவோட ஃபுட்டேஜும் யார் யார் எங்கெங்கே போனாங்க என்பதற்கான ஆதாரமாக வெளிப்பட்டு விட்டது. அதனுடைய வெளிப்பாடாக என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையாக நடவடிக்கை என்னன்னா, அந்த ஏடிஜிபியே உடனடியாக அவரே கைது செய்கிறாங்க. அவர் காவல்துறை அதிகாரி, அவர் கட்ட பஞ்சாயத்தில் ஆள் கடத்துகிற வேலையை அவர் தான் செஞ்சுருக்கிறாரு. ஜெயராமன், ஆமாம், ஜெயராமன் போர் தான் செய்திருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி அவர் மேலே பல குற்ற பின்னணிகள் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் தன்னுடைய டிபார்ட்மெண்ட் வாகனத்தில் தேர்தல் பட்டுவாடாவுக்கான பணங்களை அவர் கடத்தி சென்றார்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு. அதிமுகவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய கடந்த கால ஹிஸ்டரிலாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கிறது. இப்போ ஒரு வழக்கில் ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது ஜெகன்மூர்த்தியோ பிடிபட்டு விட்டார்கள், ஒரு ஆதாரம் வெளிப்பட்டு விட்டது, எப்படியோ அவருடைய குற்றச் செயலினுடைய தகவல்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் கசிந்து விட்டது என்பதனால நாம் இதை விவாதமாக செய்கிறோம். இதே வேலையாக பல பேர் இருக்கிறான்.
கட்ட பஞ்சாயத்து செய்கிறது என்பது அரசியல்வாதிகளினுடைய ஒரு அன்றாட நடவடிக்கையாக இருக்கிறது. ஏன்னா தேர்தல் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும், எல்லாருக்கும் பதவி கிடைக்காது. ஆனால் தீர்க்கப்பட முடியாத பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ ஒரு இட பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக வந்து அந்த இட பிரச்சனை வந்து கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னா கோர்ட்டுக்கு போனால் பல வருஷம் ஆகுது. லோக்கலில் வந்து ஒரு 10 பேரை வச்சு மிரட்டி ஒருத்தனை காலி செய்ய வைக்கலாம். தீர்க்கப்பட முடியாத பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் என்ன செய்யறதுன்னா இந்த குரூப்பாக வந்து கும்பலை வைத்து கொண்டிருக்கிறவர்கள், கும்பல் கலாச்சாரத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் அடியாட்கள் வேலை செய்யக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. பல பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக வில்லங்கத்தில் இருக்குது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, போலீஸுக்கு போனால் செலவாகுது, கோர்ட்டுக்கு போனால் வருஷ கணக்காகுது, தீர்க்கிறதுக்கு வந்து வழி இல்லை, நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுங்க என்று சொல்லுகிற போது பல இடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலேயே கூட வந்து என்ன செஞ்சாங்கன்னா பல இடங்களில் அவர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நிலம் வாங்குறாரு, ஒருத்தர் இடம் வாங்குறாரு அப்படின்னா அந்த பகுதியை சார்ந்தவர்கள் வந்து என்ன செய்யறதுன்னா எனக்கு அதில் வந்து நீ வந்து பர்சன்டேஜ் கொடு, யாராவது யாருக்காவது வந்து நிலம் வாங்கினாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் எனக்கு கொடு என்று கேட்பதாக பல பிரச்சனைகள் வந்ததாகத்தான் கடந்த காலங்களில் பல வழக்குகளில் குற்ற பின்னணிகளுக்கு எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு பிஸ்னஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யாராவது காதலித்து கல்யாணம் செய்து கொண்டா அவர்களை பிரித்து வைப்பதற்கு பணம் வாங்குறான். இதில் கொடுமை என்னன்னா தலித்து அல்லாதவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதில் வந்து பெரிய பிரச்சனைகள் வெடிக்கிறது எப்பொழுதுமே. இது ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறுது. யாரோ ஒரு தலித்தோட வந்து என்னோட ஒரு ஆதிக்க சாதி பொண்ணு வந்து வந்து திருமணம் பண்ணிட்டா, ஓடி போயிட்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா, விரும்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டா, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த குடும்ப கௌரவத்திற்காக எவ்வளோ வேண்டுமானாலும் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நீ ஆளை மட்டும் எப்படியாவது பிரிச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தலித் தலைவர்களே பயன்படுத்துகிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சார், அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த வழக்கில் அந்த சிறுவனை கடத்துவதற்கு இவருடைய பின்னணி இருக்கு அப்படின்றது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதற்கான எல்லா எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை வந்து காவல்துறை வந்து எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் நெருங்க முடியாது. முதல்ல அவரை கைது செய்கிறதுக்கே அவருடைய ஆதரவாளர்கள் யாரும் அனுமதிக்கவே இல்லை. கும்பலாக கூடிக்கொண்டு காவல்துறையை செயல்பட விடாமல் தடுத்துருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்பலமும் இருக்கிறது, பணபலமும் இருக்கிறது. கோர்ட்டில் வந்து நீதிபதி வேல்முருகன் கேட்குறாரு, ஏப்பா நீ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான், அவனை நம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இந்த வேலையை செய்யலாமா, சட்டத்திற்கு முன்னுதாரணமாக இருந்து நீ தானே வழக்குக்கு ஒத்துழைப்பு செய்யணும், நீங்கள் தானே அதை செய்யணும்னு கேட்கறது. மிக நீண்ட காலமாக கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தொழில். இடையில வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டோம், இடையில வந்து கட்சியில் வந்து நம்ம வந்து தலைவராக இருந்தாலும் முழுமையான தொழில் என்பது பல பேருக்கு என்னவாக இருக்கிறதுனா கட்ட பஞ்சாயத்து செய்கிறது தான் முழுமையான தொழிலாக இருக்கிறது. அப்போ எம்எல்ஏவா இருந்துட்டு இவர் கட்ட பஞ்சாயத்து இல்லை, அதாவது இவரை பிடிபட்டதுனால இவரை பேசுகிறான், பல பேர் பிடிபடாத பல பேர் இருக்கிறான். இது வந்து ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா காவல்துறையின் மூலமாக யாரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், யாரெல்லாம் இந்த குற்ற பின்னணிகளில் இயங்குறான். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து முற்றிய நிலையில் ஒரு ரியல் எஸ்டேட் படுகொலை மாதிரியோ தனிப்பட்ட 2 கும்பல் வன்முறை மாதிரியோ ஒரு உச்சத்துக்கு போய் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மாதிரி மாறுகிற போது நம்ம சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதற்கு முன்பு இது மாதிரியான வேலைகள் செய்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த கட்சி பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்கிறான், இப்போ ஆளுங்கட்சியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணதுக்கு ஆள் இல்லையா, எதிர்கட்சியில் மட்டும்தான் இருக்கானான்னு கேட்குறான். யாராக இருந்தால் என்ன, குற்ற பின்னணி உடையவர்கள் வந்து நாளைக்கு அந்த கட்சிக்கு வந்து கெட்ட வேற தானே உருவாக்க போகிறான். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுகிற போது இப்போ இந்த தனுஷ் பிடிபட்டுட்டான்னு வச்சுங்க, ஒரு வேளை தனுஷோட தம்பிக்கு பதிலாக தனுஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞன் பிடிபட்டிருந்தான்னா அவனை அடித்து கொண்டிருப்பாங்க, சொல்ல முடியாது. என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பான்னு தெரிய முடியாது. ஏதாவது வந்து துப்பாக்கியால் சுட்டு கூட அவனை கொலை செஞ்சுருக்கலாம், ஓட விட்டு கூட அவனை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கூட எங்கேயாவது உருட்டி விட்டுட்டு விபத்தில் இறந்து போயிட்டான்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து என்ன நியாயம் கிடைக்க முடியும்? அந்த பெண் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, எங்களை வாழ விடுங்க, நாங்கள் என்ன தவறு செஞ்சோம், நான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பேரண்ட்ஸுக்கு பிடிக்கிறேன்னா நீங்கள் 2 பேரும் இனிமேல் எந்த உறவும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே, எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தர் வாழ்க்கையில் இன்னொருத்தர் தலையிடுறீங்க அப்படிங்கிறத அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. அந்த விஜயஸ்ரீங்கிற பெண் வந்து சொல்கிறாங்க. அந்த வனராஜுங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப தந்திரமா நீ வந்துருமா, நம்ம ஒரு ரிசப்ஷன் கூட வைப்போம், ஆளை எப்படியாவது பிடிக்கணுங்கிறதுக்கு பல சூழ்ச்சி வலைகளில் ஒன்றாக மகதான பாசமாக பேசினா நம்பிடுவாங்கல்ல என்று அழைத்திருக்கிறார். ஒருவேளை அழைத்திருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே கட்டி வச்சு தீயக்கையை வச்சு கொளுத்தி விட்டாங்கன்னு வச்சுங்க. பல வீடுகள் அப்படி நடந்திருக்கிறது. பல ஆணவ படுகொலைக்கு பின்னாடி பேரண்ட்ஸே காரணமாக இருந்திருக்காங்கிறது தான் வந்து பல சம்பவங்களில் நடக்கிறது. இப்போ ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுங்க,
திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலைம்பான், சாதியை வந்து திமுக காரன் தான் கண்டுபிடிச்சான்ற மாதிரியே பேசுவான். இது திமுகவா அதிமுகவா என்கிற பிரச்சனை அல்ல. இது சாதிய மனநிலை என்பது, ஆதிக்க சாதி மனநிலை என்பது பல பேர்கிட்ட இருக்கிறது. அதாவது அம்மாவே வந்து பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து இந்த வழக்குல ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ காணொளி வந்து வெளியிடுறாங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி வழக்குகள் வந்து ரொம்ப தீவிரமா போறப்ப அதை மட்டுப்படுத்துறதுக்கு பையனை வந்து திரும்ப இது பண்ணிடுவான், பிரச்சனை எதுவும் வராமல் சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழக்கில் இருந்து, ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு, பேர் கெட்டு போயிடக்கூடாது. அப்படி வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறனா மறுபடியும் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் ஒரு 10 மாதத்தில் மறுபடியும் எம்எல்ஏ சீட்டை கொடுக்காம விட்டுருவாங்க, அல்லது வந்து அந்த ஒரு கட்சி நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல வாக்குமூலங்களை அவங்களே உருவாக்குவாங்க. இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பிறல் சாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா கோர்ட்டில், யார் புகார் கொடுத்தானா அவனே வந்து இல்லைங்க நான் வந்து மாற்றி சொல்லிட்டேங்க, கொஞ்சம் மங்களாக தெரிஞ்சிச்சுங்க, அவர் மாதிரி இருந்துச்சுங்க, அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிறல் சாட்சிங்கிற பேரில் எத்தனையோ வழக்குகள் வந்து மாறி இருந்திருக்கிறது. பட்ட பகலில் நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்குகளில் கூட சாட்சியங்கள் இல்லைங்க, ஐ விட்னஸ் இல்லைங்க, அதனால் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்ட வழக்குகள்லாம் இருக்குது. பல விசித்திரங்கள் இருக்குது நம்ம நாட்டில். ஆனால் ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய நடவடிக்கையின் காரணமாக ஒரு பெரிய ஆணவ படுகொலை தடுக்கப்பட்டதாக தான் நான் பார்க்கிறேன். இப்போ இந்த காவல்துறை வந்து நேர்மையான ஒரு அதிகாரி வந்து இதில் செயல்பட்டிருக்காருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் வந்து ஏடிஜிபி ஜெயராமன், செந்தில், அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போன நபர், இப்படி சொல்லி இவங்களுமே வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்யணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து உத்தரவிட்டிருக்காங்க, அதான் கைது செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த ஒரு இதெல்லாம் எப்படி பார்க்குறது? காவல்துறையிலே வந்து மக்களுக்கு எதிராக அதாவது காவல்துறை என்பது இப்போ ஆட்சி வந்து இப்போ வந்து 4 ஆண்டு காலமாக தான் திமுக ஆட்சி இருக்குது, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கும். காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது? என்கவுண்டர் செய்கிறவனை வந்து வீரனாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்களே இருக்கான். அது உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பது உறுதி செய்யப்படாமலே படுகொலை செய்வதை கூட மக்கள் வந்து காக்கன்னு திரைப்படம் வந்து என்கவுண்டருக்கு ஆதரவாக சினிமா எடுக்கிறான், அதை ஹீரோயிசமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுல. சட்டவிரோத படுகொலை அது என்கவுண்டர் என்பது. ஆனால் ஒரு ரவுடியை வந்து நீங்கள் வந்து ஜெயிலில் கூட்டு போய் சோறு போட்டு வளர்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறவன்லாம் இருக்கான். அப்போ ஒரு பிரச்சனையை வந்து நீதியின் அடிப்படையிலே, சட்டத்தின் அடிப்படையிலே தான் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு பதிலாக போலீஸே வந்து ஜட்ஜா மாறி அவரே எல்லா தண்டனையும் கொடுத்துட்றாரு அப்படிங்கிறதெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. அதனால் காவல்துறையில் பல கருப்பு ஆடுகள் என்று சொல்லக்கூடியது மாதிரி பல தவறான கிரிமினல்ஸ் இருக்கிறான். இவர்களை களைவதற்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பது வந்து ரொம்ப விரிவாக வந்து மனித உரிமை தளத்தில் வாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து அவர் மேல இழுக்கு கொண்டு வரணும், அவருடைய பெயருக்கு வந்து ஒரு நற்பெயரை வந்து களங்கப்படுத்தணும்னு சொல்லியே வந்து இந்த மாதிரியான வழக்கு வந்து அவர் மேல போடப்பட்டிருக்குன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. ஆனா பொதுவெளியில பார்க்கும் பொழுது இவர் ஒரு தலித் தலைவரா இருக்கிறார். இப்போ சேகர் பாபு அவர்களுடைய மகள் வந்து சொல்லும் பொழுது அவர் மேல இந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இவர் தலித் தலைவர்ன்றதுனாலதான் இவரை கார்னர் பண்றாங்க. ஈஸியா 500 போலீஸ் அவர் வீட்டுக்கெல்லாம் போறதுனா அவர் வந்து ஒரு தலித் பின்னணியில இருந்து வர்றதுனாலதான் இந்த நடவடிக்கை. சேகர் பாபு மகள் வந்து வேறொருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணதை அவர் ஒரு தகப்பனாக இருந்து அதை அவர் விரும்பல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் விட்டுட்டாரு. அது குறித்த ஒரு அடுத்த கட்ட எந்த தடைக்குமான இடத்துக்கு அவர் போகவே இல்லை. அவர் வெளிப்படையாக ஒரு வீடியோ நேர்காணல்லே சொல்லிட்டாரு, அவர்கள் வளர்ந்துட்டாங்க, அவங்க விருப்பப்படி வாழ்க்கையை நடத்திட்டாங்க, நம்ம நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு ஆசைப்பட்டேன், அவங்களா ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க, அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும், அவ்வளோதான் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டார் அவர். அதனால சேகர் பாபு வந்து என்ன செஞ்சார்? சேகர் பாபு எதுவும் ஆள் கடத்தல் வேலை பண்ணாரா, கொலை பண்ணாரா, என்ன பண்ணாரு? அதாவது அவருக்கு ஒரு ஆத்திரம் இருந்திருக்கும், அவங்க வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ஒரு கோபம் இருந்திருக்கும். எல்லா சராசரி தகப்பனுக்கும் உரிய ஒரு பிரச்சனை தான் அது. அதை நம்ம நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலாம். யாராக இருந்தாலும் அவங்களுடைய எல்லை என்ன, வருத்தப்படுறது கோவப்படுறதை தாண்டி அவங்க என்ன விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது ஒன்று இருக்குல்ல. அவங்களுடைய வாழ்க்கையை பறிக்கிறார்களா, ஆணவ கொலை செய்யறதுக்கு மிரட்டுறாங்களா, அவங்க வாழ விடாமல் அவங்கள தடுக்கிறாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதனால் இதையும் அதையெல்லாம், அதாவது ஒரு குற்றத்திற்கு நடவடிக்கை எடுக்கிற போதெல்லாம் வந்து இவன் வந்து செம்பு திருண்ண அப்படின்னா அவன் அண்டா திருண்ணவனையும் விட்டனா அப்புறம் யாரையுமே நம்ம கைது செய்ய முடியாதுல்ல. யாரு மேலே நடவடிக்கை எடுக்கிறது? ஒரு குற்றத்தை போலவே இன்னொரு குற்றம் நடந்திருக்கு, அதுக்கு அதை பிடிச்சிட்டு இதை பிடிங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குற்றத்திற்கு நடவடிக்கை எடுக்காதுன்னு அர்த்தம். அதனால இதையெல்லாம் வந்து ஒப்பிடுவது, குற்றத்தில் வந்து சிறிய குற்றம் பெரிய குற்றம் ஒப்பிடுறது அல்ல. யாராக இருந்தாலும்
சட்டத்தின் முன்பு நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும், நியாயம் கிடைக்கணும், அப்படித்தான் நம்ம பேசணுமே தவிர இதை சொன்னால் அதை சொல்கிறது, அதை சொன்னால் இதை சொல்கிறது, இப்படி மாற்றி மாற்றி வந்து கவனத்தை திசை திருப்புகிற வேலையை வந்து சமூக பின்னணியை குறிப்பிட்டு சொல்கிறாங்களே சார், அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது யார் குற்றம் செய்தாலும் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஆனால் சட்டம் வந்து பொதுவாக கையாளப்படுகிறதான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒவ்வொரு அதிகார மட்டத்திலையும் இப்போ வந்து வேறு வேறு விதமாக கையாளுவாங்க. இப்போ ஒரு வேளை இது அதிமுக ஆட்சி இருக்குன்னு வச்சுங்க, கூட்டணியில் வந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அதனால் அவரை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட வந்திருக்கலாம். அரசியல் அழுத்தம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதற்கு பின்பு வந்து வேற யாரும் இல்லை, ஒரு காவல்துறையினுடைய ஒரு நேர்மையான அதிகாரியினுடைய நடவடிக்கை தான் இதற்குள்ளே இருக்கிறதே தவிர இதற்குள்ளே வந்து பெரிய அரசியல் பண்ணி. ஏன்னா ஜெகன்மூர்த்தியை வந்து கைது செய்கிறது மூலமாக திமுகலாம் எந்த ஆதாயம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தலித்து ஓட்டு வராமல் போயிடும். ஏற்கனவே ஆம்ஸ்டாங் படுகொலையின் வழியாக ஏற்கனவே திமுகவுக்கு எதிரான மனநிலையை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் மத்தியில் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் இன்னும் வன்மம் கூடிரும். அதனால் திமுகவுக்கு அதில் எந்த ஆதாயமும் கிடையாது. அதுக்காக வந்து ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஆள் கடத்துவார், போலீஸ் வேடிக்கை தான் பார்க்கணும், நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் திமுக காரன் செஞ்சாலும் அதை குற்றம் தான். அதுக்காக திமுக காரர் வந்து ஒருத்தர் குற்றம் செய்கிறாரு அப்படின்னா சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னுங்கிறது அல்ல. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பது உறுதிப்படுத்தணும். அது சில இடங்களில் முன்பின் கோளாறாக இருக்கிறது. அதை வந்து சில நேர்மையான அதிகாரிகள் இருக்கிற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் மேலே போடப்பட்டுள்ள வழக்கின் பின்னணியை குறித்து பல விஷயங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார்.